இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த அம்மா சொத்து ஏன் சேர்த்து வைக்கணும்? புருஷன் இறந்தாச்சா, இருக்கிறது இப்போ எல்லாத்துக்கும் பகுந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து முதியோர் எழுத்து கட்டிட்டு அது வட்டி வர மாதிரி இப்போ நிறைய ஆப்ஷன் நிறைய இருக்குது பேங்க்லலாம். அது மாதம் மாதம் அதுக்கு ஒரு அமௌண்ட் வட்டி வரும். அதை வாங்கிட்டு முதியோர் இல்லத்தில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு வயசானவங்களோட நிம்மதியாக இருந்துக்கலாம். எதுக்கு இந்த ஒரு வீட்டில் இருந்துட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு கஞ்சி ஒன்று சட்டி வச்சு சோறாக்கி சோறு சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பிள்ளைங்கிட்ட அடி வாங்கி சாகணும் மக்களை? தேவையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிள்ளைங்களை பெற்றுட்டாங்கன்னா சொத்து சேர்க்குறப்ப யோசிச்சுக்கணும். நம்ம சொத்து சேர்த்தா நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் சேர்க்குறீங்க. கடைசியில் நீங்களே நல்லா இருக்காமல் தெருவுக்கு வந்துடுறீங்க. இது தெரிய வேண்டாம். ஒவ்வொரு ஆண் மகனுக்கு ஒவ்வொரு பெண் மகளுக்கு பெண்களுக்கும் தெரியணும். இது நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த சொத்துனால பெற்றவங்களை அடித்து கொள்வது. ஒரு மகன் அன்றைக்கி அவன் சொத்து அவனுக்கு அவன் வரும்படியில் அவன் லாஸ் ஆகிட்டான் அவனோட பிஸ்னஸில். அதுக்கு பெற்ற தகப்பு என்ன பண்ணுவார்? அவர் உட்காந்துக்கிறவர் போய் மூஞ்சியாக அடிக்கிறான். அடித்து கொன்னே போட்டான் அந்த ஆளை. இப்படி இருக்குது மக்களை. தயவுசெய்து சொத்துக்களை சேர்த்தே வைக்காதீங்க.